ஜானஸ், உன்னோட பொம்மைகள் விளையாடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். எவ்வளவு வேடிக்கை! ஆனால் எனக்கு சூடாகிவிட்டது. ஏர் கண்டிஷனர் ஆன் பண்ணுவோம். அருமை, எனக்கு மிகவும் நன்றாக இருக்கிறது. ஜானிஸ், விளையாடிக்கொண்டே இருக்கலாம். ரோஸ், எனக்கு மிகவும் குளிராக இருக்கிறது. வெப்பத்தை அதிகரிப்போம். அது மிகவும் நல்லது. இப்போது நாம் விளையாடலாம். ஓ, இப்போது எனக்கு மிகவும் சூடாக இருக்கிறது. நாம் அதை குறைக்க வேண்டும். இல்ல ஜானிஸ், ஆனால் எனக்கு குளிராக இருக்கிறது. ரோஸ், நான் ஏர் கண்டிஷனிங் சேர்க்கிறேன். ஆனால் ஜானிஸ், நீ உன்னை பற்றியே சிந்திக்கிறாய். ஓ இல்ல, நாங்கள் ஏர் கண்டிஷனரை உடைத்து விட்டோம் என்று நினைக்கிறேன். வாவ், எங்கள் பொம்மை வீடுகளை பாருங்கள். இப்போது எனக்கு என் பொம்மையோட தனி வீடு இருக்கிறது. வாவ், இது மிகவும் கற்பனை உலகம் போல இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். மற்றும் எனக்கு ஒரு குளிர்ந்த பொம்மையுடன் ஒரு பனிக்கூடு உள்ளது. இது அருமை. எனக்கு இங்கே மிகவும் சுவையான லாலிபாப் உள்ளது. அதை பாருங்கள். அதை நக்க நேரம் வந்துவிட்டது. ருசியாக இருக்கிறது. ஓ, எனக்கு ஒரு யோசனை வந்துவிட்டது. வீட்டின் கூரையை அலங்கரிக்க அதை உடைப்போம். ஓ, இது உண்மையான பனியாக தெரிகிறது. ஆனால் இது உருகாது. அது ஒரு அருமையான யோசனை. எனக்கு அது பிடிக்கும். இங்கே பனி சுழி இருக்கிறது. என் கூரையில் லாவா சிந்தும். இப்போது எரிமலையை தொடங்க போகிறோம். அது பாருங்கள், அது வேலை செய்தது. எவ்வளவு அழகாக இருக்கிறது. நான் இங்கே ஒரு நீயான் விளக்கை வைக்கிறேன். ஓ, நான் அழகான ஐசிகிள் மாலையை கண்டுபிடித்தேன். அவை இனிமையாக ஒலிக்கின்றன. நான் அவற்றை மாடிகளுக்கு இடையில் இணைக்க விரும்புகிறேன். அருமை. ஜானிஸ், உன்னால் என்ன? நான் மாடிகளுக்கு இடையில் தீயை அலங்கரிக்க முடிவு செய்தேன். அது எனது இயல்பை மிகுந்த அளவில் வெளிப்படுத்துகிறது. அது நான் விரும்பியபடி துல்லியமாக வந்தது. எனக்கு என்னுடையது மிகவும் பிடிக்கும். இதற்கிடையில வீட்டின் முன்னுள்ள மைதானத்திற்கான ஒரு யோசனை எனக்கு வந்தது. கொஞ்சம் பனியை உரசுவோம். அது அழகாக வருகிறது. அந்த பனியை பாருங்கள். இப்போது என் பனிராணி இதை பிடிக்கிறாளா என்று பார்ப்போம். நான் உன்னை பனிச்சறுக்கலுக்கு உடை அணிய வைக்க வேண்டும். அதை பாருங்கள். அருமை. அவளுக்கு அவளுடைய வீட்டின் முன் பனிச்சறுக்கு மைதானம் இருப்பது மிகவும் பிடித்திருக்கிறது. நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என் பொம்மைக்கு அவளது வீட்டின் முன் ஒரு லாவா குளம் இருக்கும். இப்போது ஒரு நீச்சல் உடையில் மாறுவோம். அவள் நீந்த முடியும். இதற்கிடையில் நான் ஒரு மின்சார குகையை சேர்க்கிறேன். Rich dancers proteclanza sauce Rich Arthran Muga Malovasla Mukilil Fartsu Woi Verdacline. அருமையான மகிழ்ச்சி. வீட்டின் தரைகளை விரைவில் மாற்ற விரும்புகிறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை உள்ளது. தரை தளத்தில் எரிமலை வடிவில் ஒரு தீயை வைக்கலாம். மேலும் தீ ஊதும் டிராகன்களையும் அமைப்போம். அவை மிகவும் அழகாக உள்ளன. 2 சிறந்த புத்தக அலமாரிகளை கண்டுபிடித்தேன். இதை இங்கே வைக்கலாம். அப்படியே அந்த மென்மையான லாவா குஷன் உள்ளது. என் பையன் பசங்களுடன் ஒரு காஃபி மேசை இருக்கும். என் பொம்மை. வாவ், இது மிகவும் அழகாகவும் தீயாகவும் இருக்கிறது. எனக்கு இது பிடிக்கும். வீட்டில் எப்போதும் சூடாக இருக்கும்போது எனக்கு மிகவும் பிடிக்கும். நீங்கள் இதை பாராட்டுவீர்கள் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு கோப்பை சூடான கோகோ தேவை. இதோ இப்போது எல்லாம் சரியாக உள்ளது. இதோ என் பொம்மை குளிர்ந்த மாலைகளில் இங்கே புத்தகங்களை படிக்கலாம். நான் தரை தளத்தில் என்ன செய்ய போகிறேன் என்று ஏற்கனவே முடிவு செய்து விட்டான். முதலில் நாம் ஒரு பனிக்கட்டியை போடுவோம். அது எவ்வளவு அழகாக மின்னுகிறது. ஒரு நல்ல காகிதத்தை எடுத்துக்கொள்வோம். அதை திருப்பி சுவரில் ஒட்ட வேண்டும். இதை பாருங்கள். எனக்கு ஒரு பனிக்கட்ட சுவரும் இருக்கிறது. ஓ, மேலும் உங்களுக்கு இந்த சிங்காசனம் தேவை. என் பனிக்கண்ணி இதை விரும்புவாள்.
பாருங்கள், அற்புதம். மேலும் அவளுக்கு ஒரு கிரீடமும் தேவை. இதோ சரி, இப்போது நீ ஒரு உண்மையான ராணி. இங்கே ஒரு யாழ் காட்சி அமைப்போம். அது இசைக்கப் போகிறது. மற்றொரு பக்கத்தில் செல்லோவும் இருக்கும். எனக்கு பாரம்பரிய இசை மிகவும் பிடிக்கும். அழகாக இருக்கிறது. நமக்கு சில விளக்குகள் தேவை. அதனால சில டிஸ்கோ பந்துகளை தொங்க விடுவோம். மற்றொன்று. இப்போது ஒரு மாலையும் அழகான மெழுகுவர்த்தி வைத்தையும் சேர்ப்போம். ஒன்றாவது மாடிக்கான ஒரு சனஸ் எனக்கு வந்துச்சு. எனக்கு இந்த பெட்டி இருக்குது. அதுல சிவப்பு மணிகள் உள்ளன. அவை எவ்வளவு அழகாக இருக்கின. நாங்க அதை தரையில் ஊற்றி சுவரிலும் கொஞ்சம் ஒட்டுவோம். ஒரு சாம்பவான் சுவர்களை பற்றி குச்சிகள் நாங்க அவற்றை ஏற்றுவோம். வாவ், சூப்பர். அங்கேதான் என் பொம்மை மதிய உணவு உண்ணும். நாங்கள் ஒரு நீண்ட மேசையை அமைப்போம். இங்கே இறைச்சி வறுக்கப்படும். மேசையை அமைக்கிறோம். மேலும் சிவப்பு மிளகாய் இருக்க வேண்டும். கசாப்புகளை சேர்ப்பது மட்டுமே மீதம் உள்ளது. இப்போது என் பொம்மை இங்கே ஒரு சுவையான மதிய உணவை அனுபவிக்கலாம். அவளுக்கு பிடித்த எல்லாம் உள்ளது. சிவப்பு மிளகாய் மற்றும் தீய இறைச்சி. உன் உணவை ருசிப்பாரு செல்லமே. நீங்கள புஷா இருக்குது. எனக்கு ஃபில்ஷ் அளிக்குது. அங்கே ரோஸ் என்ன செய்கிறாள்? இது நகைச்சுவையாக இருக்கிறது. எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. பாருங்கள், நான் அழகான வைரங்களை எடுத்தேன். அவற்றை தரையில் பரப்புகிறோம். நான் சில சப்திகர தூண்களையும் வளர்த்து விடுவேன். சிறப்பு. இப்போது நான் சுவரில் ஐஸ்கிரீமை இணைத்து ஒரு பார் மேஷை மற்றும் நாற்காலிகளை அமைப்பேன். இங்கே என் பொம்மை முடிவில்லாமல் ஐஸ்கிரீம் மற்றும் கேக்குகளை சாப்பிட முடியும். மேலும் ஐஸ்கிரீம் தேவை. இங்கே ஐஸ்கிரீம் ரேக்குகளை வைக்கலாம். மேலும் நான் சில மாலைகளையும் தொங்கவிடப் போகிறேன். ஐஸ்கிரீம் நாற்காலியுடன் ஒரு மேசையை அமைப்போம். மற்றும் சில ஐஸ்கிரீம் செய்யலாம். மேலே சில மழை போல சின்ன சின்ன துளிகள் வைக்கலாம். ஓ வாவ், இது ஐஸ்கிரீமா? எனக்கு இது பிடிக்கும். இது ருசியாக இருக்கிறது. வாவ், நன்றி ரோஸ். சூப்பர். நாம் 3வது மாடிக்கு செல்கிறோம். நான் ஏற்கனவே அழகான பனித்தரையை கண்டுபிடித்து விட்டேன். காகித துண்டுகளை எடுத்து சுவர்களில் ஒட்டுவோம். ஆஹா, இது பனிக்குகையாக மாறிவிட்டது. சில பனிக்குள்களை தொங்க விடுவோம். இப்போது எனக்கு ஒரு படுக்கை தேவை. இது என் பொம்மையின் படுக்கை அறையாக இருக்கும். பனிக்கட்டிகளால் அலங்கரிக்கவும். அதற்கு பக்கத்தில் ஒரு தொட்டியை வைத்து அதில் பனி நிரப்பப் போகிறேன். அங்கேதான் என் பொம்மை தன்னை புத்துணர்ச்சி பெற முடியும். ஓய்வெடுக்க நேரம். என் ராணி, உன் பைஜாமாவை அணிந்து இப்போது படுக்க. இனிய கனவுகள். என் பொம்மை ஓய்வெடுக்கும் போது ஜெனிஸ் என்ன செய்துள்ளார் என்று பார்ப்போம். அருமையான் வைக்கலாம். இங்கே ஒரு பட்டியும் இருக்கு. ஒரு மாலையை மாடத்துல வைக்கலாம். மேலும் ஒரு அலமாரியும் இருக்கு. நிச்சயமாக என் பொம்மைகளின் உடைகளை எல்லாம் தொங்க விடுவோம். மேலும் ஒரு மேசை இருக்கு. அதுல அழகு சாதனங்களும் இருக்கு. சிறப்பு. இப்போது என் பொம்மையும் ஓய்வெடுக்கலாம். பெண்களே, நீங்கள் ஏற்கனவே 2 வீடுகளை அலங்கரித்து விட்டீர்கள். ஜெனிஸின் வீட்டில் ஒரு சிறந்த தீயணைப்பு நிலையமாக மாறியது. ரோஸின் வீட்டில் ஒரு அற்புதமான குளிர் வீடு உள்ளது. அது பனிக்காற்று போலவே மணக்கிறது. எந்த வீடு உங்களுக்கு மிகவும் பிடித்தது என்பதை கருத்துக்களில் எழுதுங்கள். வாவ். இனி என்ன நடக்க போகிறது என ஆச்சரியப்படுகிறேன். இது மிகவும் எளியது. உனக்கு கட்டணத்தை காண்பிக்கிறேன். இந்த முறை இது இந்த அழகான பூனை இருக்கும். இது உங்களுக்கு இதை பேயாதிய நேரத்தை வழங்கும் பரிசு. எனது விருப்பத்திற்கு மிகவும் பிடித்த வரைதல் பாராட்டு பெறும். உங்கள் நேரம் துவங்கியது. மிகவும் விசித்திரமானது. அதுக்கே தயாரான பாயிண்ட் இருக்கிறது. புரிந்தது. நான் இந்த திரவ குறும்பை பயன்படுத்தி பார்க்கிறேன். நான் முடிக்க முடியும் என்று நினைக்கிறேன்.
ஆம், நீங்கள் அதை கையாளலாம். நீங்கள் இதை மிட்டாய் என்று அது சொல்கிறீர்களா? ருசிக்குமா? எனக்கு ஒன்று ஒன்றுமாக வேண்டும். இருக்கிறது. அழுக்களவி இனிப்பு மிகவும் குளிர்ச்சி. பூனைகளை வென்றேன். நான் கத்தை நிச்சயமாக வெல்வேன். அவர்கள் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. நான் மூடு வார்த்தைகள் எழுத முடியும். எப்படி வேண்டுமானாலும் ஸ்ரீங்க. நீங்கள் எப்படி செய்தீர்கள்? உங்கள் தாடைய மூடு. So guys, நான் முடிஞ்சு விட்டது. வெற்றியாளரை நான் தேர்ந்தெடுக்கும் நேரம் வந்துட்டுச்சு. இதோ எனது வரைகலை. ஆண்டி, நீ நல்லா செய்தாய், ஆனா ரொம்ப ஒழுங்கா இல்ல. மேரி, நீ அனைத்தும் கேண்டி சாப்பிட்டாயா? மான், அதுல உங்களுக்கு குழந்தை கிடைக்காது. சரி, அடுத்ததுக்கு போகலாம். மியா, நீ எனக்கு மகிழ்ச்சியை தருகிறாய். உனக்கு ஒரு நல்ல பூனை இருக்கும். எனவே இந்த சுற்றில் பரிசு பெறுவது நீதான். அப்படின்னா அது மிக நல்ல. எப்படி? எஞ்சிலும் புதிய தோழன் வரப்போகிறான். என்றால் நாம் கமின் தேவை. இதன் உதவியால் நீங்கள் இந்த பொம்மையின் ஓவியத்தை உருவாக்க வேண்டும். அப்படியே இந்த பொம்மை சாதாரணமானது இல்லை, இது மிகவும் ருசியானது. இது ஒரு சரிதான கேக். வாவ்! அதால் விரைவாக செய்யுங்கள். ஹூரே! என் வாழ்க்கையில் நான் ஒருபோதும் கம்மால் வரைந்ததில்லை, ஆனால் இது பல விரும்பப்படுவதில்லை என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. அதை நேரடியாக காகிதத்தில் வித்தியாசமான வடிவங்களை அமைக்க வேண்டும். அது மிகவும் நன்று. அது எனக்கு அருமையாக மாறி வருகிறது. ஒரு சுவாரஸ்யமான முறையில இதுவும் சிறப்பாக மாறலாம். நான் அதை செய்து முடிக்கிறேனா பார்ப்போம். இல்லை, உங்களுக்கு அதை எப்படி ஐயோ, பிச்சு இல்ல. கைவிட வேண்டும் என்று தெரியாது. ஓ, என்னது மாமிசமா? நான் இந்த சுவையான கேக்கை பெறுவதற்காக எல்லாவற்றையும் செய்கிறேன். எனது தொழில்நுட்பம் வேலை செய்யும் என நம்புகிறேன். முக்கியமாக எல்லாவற்றையும் மிக கவனமாக செய்வதே. அடப்பாவியே, இது இப்படி எளிதில்லை. ஓ, நான் என் ஒரு கண்ணாடிகளையும் இது போட்டு விட்டேன். எவ்வளவு வெறுக்கத்தக்கது. அப்போ ஆனோவே பசங்களா, நிறுத்துங்கள். உங்க நேரம் முடிஞ்சது. உங்க வரைபடங்களை காட்டுங்கள். மியா, நான் உன்னில் அதிகம் எதிர்பார்த்தேன். இது மோசமாக இருக்கிறது. மேரி, ஆனா நீ சதவீதம் செய்யிட்டியே. நல்லா செய்த. ஆண்டி, நீங்களும் நன்றாகவே செய்தீர்கள் நண்பா. நீங்கள் மேரியை அடைந்து முடியவில்லை, எனவே வாழ்த்துக்கள். மேரி இந்த பெரிய கேக் பசிக்கிறதே ஒரு மந்திரம். வாவ், நான்ம மிகவும் நல்லது. ஓம் நம் நாம். கடைசியாக நாம் உணவுடன் வரைய மாட்டோம். இந்த சுற்றில் உங்கள் பரிசாக பல வகையான அழகு சாதன பொருட்களால் நிரம்பிய இச்செய்தியாளர் கூட இருக்கும். அதுவேயா குறைவாக இருக்கிறது. விரைவாக, உங்கள் நேரம் தொடங்கிவிட்டது. தோன்றுவதற்கே நான் இந்த பெண்ணிய பெட்டியிற்காகவும் சண்டையிட வேண்டியிருக்கும். குறைந்தது நான் வரைதலுக்கு பயிற்சி மேற்கொள்ளலாம். ஆமாம், நான் ஓப்பனை ஐன்டைஸ் பிளேடம்பாவின் சாய்ஸ் உருகை வென்று நுட்க. ஆஹா, உண்மையிலேயா? எனக்கு ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. நீங்கள் அதை காட்டிலும் வேகமாகவும் ஊக்கமூட்டியாகவும் செய்ய முடிந்தால் இந்த அழகு சாதன பையை ஏன் வரைந்திட வேண்டும்? நீங்கள் காகிதத்தில் சாம்பல் மட்டும் தேய்த்தால் போதுமே. வேணும் பாருங்கள், இது ஏற்கனவே மிகவும் அழகாக இருக்கிறது. ஆனால் இன்னும் ஒரு கட்டம் உள்ளது. இதை செய்ய பிளாஸ்டிக் ஃபில்ம் வழியாக உலர்த்தின வேண்டும். இதற்கு நான் ஒரு சாதாரண உலக்கி பயன்படுத்துவேன். அப்படித்தானே? நீங்க தான் ரொம்ப புத்திசாலியான்னு நினைக்கிறீங்களா? அவ்வாறு இல்லை என்றால் நானும் ஒரு மிகவும் அசாதாரணமான யோசனையை கண்டுபிடித்தேன். ஒரு கிரண்பு சனா தண்ணீரில் கலக்கிறேன். ஆனால் முதலில் இதை சிறிய துணுக்குகளாக நசுக்க வேண்டும். அப்படிதான். அதற்கு பிறகு இதை முழுமையாக கலக்குவேன். ஆமாம்,
நான் சாதாரண தூரிகையால் பூசக்கூடிய வண்ணத்தை பெறுவேன். மெச்சம். மேரி, நான் உன்னை காதலிக்கிறேன். அதுவே நல்லதாக இருக்கிறது. ஓ, அந்த வாசனை என்ன? ஏய், நீ என்னை கவனம் சிதறடித்து விட்டாய். உன்னால் எல்லாம் எரிந்து போட்டது. அது மிகுந்த வேடிக்கையாக இருக்கிறது. அவ்வளவு எப்படி கட்டாயமா? நான் முழுக்க நனைஞ்சு போயிட்டேன். பசங்களா, நேரம் முடிஞ்சு விட்டது. மேரி, இது என்ன கருப்பு புள்ளி? இது நல்லதல்ல. நண்பா, நீயும் என்னை ஏமாற்றி விட்டாய். இது மோசம்தான். ஓ வெண்டி, நீ நல்லா பண்ற. உனக்கு ரொம்ப சீரிய ஓவியம் இருக்கு. வாழ்த்துகள். உனக்கு மேக்கப் ஐ கிடைக்குது. கூல், சரி. ஆனால் இதை என்ன செய்யறது எனக்கு தெரியல. எனக்கு ஒரு மேல் யோசனை உள்ளது. பெண்களே, என்னிடம் நெருக்கமாக வாருங்கள். உங்களுக்கு நான் நேரடியாக மேக்கப் செய்வேன். நீங்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்ள முடியாதபடி செய்வேன். டாடா. என் கருத்தில நான் ஒரே ஒரு மாஸ்டர். என்ன மாதிரி பிசாசு? ஓ ஓ என்ன பார். ஓ இல்ல. ஓ ஒரு கலைஞரா? எனக்கு பிடிக்குது. சரி, இது கடைசி சுற்றுக்கு நேரம். இந்த முறை உங்களுக்கு ஒருவருக்கு புதிய ஐபோன் கிடைக்க போகிறது. என்ன, ஒரு ஐபோன்? அது மிக சுவாரஸ்யமானது. இந்த கூர்மையான பொருளுடன் எவ்வாறு துளையிடுவது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சரி, போங்கள். நல்லா வேலை பண்ணி. அந்தோ, என் பேனா உடைந்து விட்டது. இப்போது நான் என்ன செய்வது? ஒரு அதை பத்தி யோசனை என்ன ஏற்பட்டது. என் வெற்றிக்காக நான் பேனாவை பயன்படுத்துவதோடு மட்டுமின்றி மேலும் சுவாரஸ்யமான ஏதேனும் ஒன்றையும் பயன்படுத்தலாம். உதாரணமாய் ஒரு நாணயம். அதை பாக்கெட்ல கண்டுபிடிக்க வேண்டும். கண்டுபிடித்து விட்டேன். ஓ, எப்படியாவது. ஆனால் வெற்றி எனது கையில் பிறந்து விட்டது. உன் பையில் உள்ளதா? எப்படி சார்? நான் ஒரு குளிர்ச்சியான வரையற்போம். இல்லை, நீ என்ன வெல்ல மாட்டாய். நீங்கள் என் எதிர்கால கலைப்பாவை ஒட்டவும் முடியாது. கைஸ், நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நீங்கள் அங்கே என்ன சொட்டமளித்தீர்கள் என காட்டுங்கள். ஓ நோ, நான் அதை சுவாரஸ்யமாக செய்யவில்லை. ஆனால் எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. எடி, பாரான்னு பாரு. அங்கே ஒரு UFO பறக்குது. என்ன? காலை வணக்கம். எங்கே? அங்கே எதுவும் இல்லை. உங்கள் மூட்டுகளை உயர்த்துங்கள். மனிதரே, இது உண்மையாகவே வியப்பாக இருக்கிறது. நான் அதிகமாக எதிர்பார்த்தேன். மேரி, ஆனால் உங்களுடையது மிக கூல்தான் வந்திருக்கிறது. ஆண்டி, நீயும் மேசமாக இல்ல. ஆனால் மேரியின் குணம் அதிகம் குழு. என்ன? இது நியாயமில்லை. இது என் ஓவியம். அங்கே உங்களுக்கு புதிதாக ஒரு ஐபோன் கிடைக்கும். ஹுரே! நான் எப்போதும் இவற்றை பற்றி தான் கனவு கண்டேன். நான் மிகவும் சிறந்த புகைப்படங்கள் இருக்கவும். இது ஏன் தோசோ ஆபத்தானதாக தோன்றுகிறது? என்ன? இல்ல, அது உண்மையானது அல்ல. உனக்கு கிடைச்சது சரியானதே. இருக்கிறது. இது கூடுதல் அல்ல. வாவ், என்ன ஒரு பெரிய பாப் இட்ஸ் குவியல். விசித்திரமாக, ஆனால் என் பாப் இட்ஸ் பழுதாகி இருக்கிறது என நினைக்கிறேன். நான் பொத்தானை அழுத்த முடியவில்லை. இப்போது நீ என்ன செய்ய போகிறாய்? என்ன? பிபி அதை சாப்பிட முடியாது. சொல்ற அது என் பாப்பிட் கம்மிகளால் ஆனது அன்று. அது சுவையா இருக்குது. ஆஹா, என்ன அதிர்ஷ்டம். வேற ஏதும் இல்ல. நான் விரைவா செஞ்சேன். என்ன நின்னு பார்த்துக்கிட்டு இருக்க? இப்போ நீதான். என் பாப்பாஸ் கூட கமிஸ் ஆக இருக்கலாமோ? அவ மிக கடினமாக தோன்றதில்ல. இவை சாக்லேட். நானே என்ன எதிர்பார்த்ததற்கும் அதிகமான அதிர்ஷ்டம். என்னுடைய பிடித்த வெள்ளை சாக்லேட் மற்றும் உள்ளே உள்ள இனிப்புகள் இறுக்கமான இணைப்பு. Mia, நீ போய் அது நன்றி. நாய்க்குட்டிகள் எதனாலே செய்யப்பட்டவை? கமி அல்லது சாக்லேட்டா? அவற்றில் எதுவும் போல தோன்றவில்லை.
இது உண்மையான பாப்பெட்ஸ். சூப்பர், நாம ஓடலாம். ஆச்சரியம், இது எவ்வளவு ஆறுதல் தருகிறதோ. எனக்கு புரிந்துவிட்டது. Discussions on the French hostel is en ஒவ்வொருத்தர் ஒரு ஜாரை கொண்டிருக்கிறோம். Stress என்னை நாம் இது ஸ்போர்ட்ஸ் ஃபால விட்டமின் and resources. என்ன விஷயம் ஃபீபி, உன்னை புரிந்து கொள்ள முடியல. சில்லறைகள் நேராக உன் கண்களில் பறந்து வந்தன. சீரியஸா, இதுல கொஞ்சமும் காமெடி எனக்கு தெரியல. ஜார் காலின்னு நினைச்சேன். நீ குறைஞ்சது சிறு ஸ்நாக் எடுத்துக்கொள்ள முடிஞ்சது நல்லதே. சரி, இனி ஆகிட்டது. நான் சுறுசுறுப்பா இருக்கேன். என் ஜாரில் என்ன இருக்குதுன்னு பார்ப்பது நேரமாகிவிட்டது. பெரிய அளவு இருக்கும் என்று நம்புறேன். பாப்போம். அலுவையுமா இருக்க முடியாது. இந்த ஜாருக்கு அடிபாகம் கிடையாது. இதுலயும் சிப்ஸ் இல்ல. அந்த திங்கு பந்த பாரு. Figurez mango reconnaissance நான் அவற்றை எப்படி சாப்பிட்டேன். சாவிஸ்டின் காசுல இங்கே ஒரு முழு டஜன் உச்சுது. உங்க ஸ்டேஜ் ஒரு ஷிப் விட வரல. வாழ்த்துகள். உன்னிடம் என்ன பிரச்சனை? Sound fast 40 stars church finansiell Ortschaft Tummer und auch sie plus auf Tollnutputze Torsangalam. உங்களுடைய சிப்ஸ்களை அனைத்தையும் பறக்க விட்டு Do Mia and stress I'm showing not a show series 7 strength April Highland jobs and humans. வாவ், அவங்க எவ்வளவு சாக்ஸ் எடுத்தாலோ. அந்த தொடுப்பில் முழு 100 இருக்கு. உங்களுக்கு வேண்டுமா எனக்கு முயற்சிக்க? கண்டிப்பாக வேண்டாம். என் உணவிற்கு அருகே வராதீர்கள். உங்கள் உதவி இல்லாமல் நான் சிக்கலின்றி செய்ய முடியும். நம்ப முடியவில்லை. இப்படியெல்லாம் உங்களுக்குள் எங்கே சென்றது? நான் இன்னும் நிறைய செய்ய முடியும். யாரோ மூச்சிழந்து விட்டிருக்கிறார்களே. மியாவை காப்பாற்ற நேரமாச்சு. ஒரு நிமிஷம், நான் உதவிக்காக விரைந்து கொண்டிருக்கிறேன். ஓ, நன்றி. நீ உண்மையான நண்பன். ஆனால் இதற்கு என்ன தப்பே நடக்கிறது? ஏண்டி இது பல திசைகளில் பாய்கிறது? என்ன ஒரு கேவலமே. நான் முழுவதும் கலங்கிவிட்டேன். எனக்கு தெரியாது இது எப்படி நடந்தது. எவ்வளவு கிட்கேட்ஸ். நான் சொல்வது அதிகமாக இருக்கின்றன. 10 துண்டுகள் மட்டுமே. மோசமில்லை. ஒரே ஒரு முக்கியமானதை வைத்திருக்கிறாள். தோற்கடிக்கப்பட்டவர். The service chance in the எனக்கு show our strategies like my case show rappers and Melvisa Tavalay. ஓ, என்ன ஒரு தடித்த சாக்லேட் அடுக்கு. அதுவே அருமை. எனக்கு வெஃபில்ஸ் மிகவும் பிடிக்கும். இங்க எங்களுக்கு நுண்ணிய துண்டுகளை வீசினீர்கள். Commerce fashion course down treasure. So no Australian a friend is fashion foreign. வேறொரு நேரத்திலஸ் இப்ப மியா தனது சாக்லேட் or the church tree. என் சமம்பே, இது ஒரு சிறந்த யோசனை. ஆச்சரியமாக, நீங்கள் எவ்வளவு புத்திசாலித்தனமாகவும் வேகமாகவும் அக்காவர்களை நீக்கிவிட்டீர்கள். இரசிக்கும் அவை முற்றிலும் உபயோகமே இல்லாதவை. எனக்கு சாக்லேட் மட்டும்தான் விருப்பம். அதை கடாவும் கத்தி 2ஐயும் வைத்து வெட்டலாம் போல தெரிகின்றது. எனவே அதனை நானும் செய்ய முடியும். நிச்சயம் அதை செய்ய முடியும். எனக்கு இது என்ன செம்படையாளமான சுவை. என்னால் நிறுத்த முடியாது. அவை உலகின் சிறந்த பட்டிகளாகும். உன் நல்ல பண்புகள் எங்கே போயிட்டன மியா? நீ உன்னை போலவே தெரியல. ஒரு பார் விழுந்தது. அதை வேகமா எடுத்துடு. உன்னை நான் சிக்க வைக்க விரும்பவில்லை. அச்சமாக இல்லாமல் டேனி, என் உணவை எவராவது எடுக்க முயன்றால் தண்டனைக்கு அஞ்சணும். டேனி, உணர்ச்சி கொண்டிரு. நீ இன்னும் 100 சாக்லேட் கோல்களை சாப்பிடணும். பிவி சரியாக சொல்கிறாள். தொடங்குங்க. ஒரு சர்வீஸ் அணுகுமுறை தேவை. நான் ஒரு பிரம்மாண்டமானது கட்ட முடிவெடுத்தேன். நீர் இது போன்ற அமைப்பை முந்தையதாக ஒருபோதும் பார்க்க மாட்டீர்கள். இது உண்மையில் அற்புதமாக தெரிகிறது. Felt the fenestrina in our series Star Charles. Worden ye. The rest started is hello. Ta en stachas channels churda. So doing a bomb cooler at faggots. Anni virumbala un virupapadi. Then skin of famous kada. Shamas you form Danny. But on the catchidan aunt are in the poyolde. Oh, illa. Ni enna panai. நான் மிகவும் முயன்றேன். வேறு வழி இல்ல. சாக்லேட் பாடிக்காக இந்த அடியில் எடுக்க வேண்டியிருந்தது. எதுக்கும் வருத்தப்படல. அது பெருமதி கொண்டது. இவ்வளவு இனிப்பு உணவுகளை சாப்பிட மற்றொரு வாய்ப்பு எப்போது கிடைக்கும்? இங்கே நாட்கம் அந்த மிஸ் பண்ண லஞ்ச்ல நம்பிக்கை. எனக்கு தலை சுழற்சி உள்ளது. நான் ஹெல்மெட் அணிஞ்சது நல்லதே. எப்படி நகைச்சுவையா இருக்கிறீங்க பாருங்க. அடி இறுதியில எனக்கு மிகப்பெரிய பங்கு. ஒரு தடவையில 100 சாக்லேட். நீ எவ்வளவு பெற்றா? டானிக்கு ஒரு மட்டுமே இருக்கு. அது வெறும் காமெடி ஆகும். நான் அப்படி நினைக்கல. எனது கருத்துல அதுல எந்த கலாட்டாவும் இல்ல.
பாருங்க ஆன்சர் ஃபில் ஃப்ரெஷ் வே ஹார்டி லெஸ்ட்லாஸ் டஸ்டம்ஸ் ஜெம்பன்ஸ் மியா மைக்கிட்டவும் உங்களை மோதுவேன் என நினைக்கல. சரி இப்பயாவது ஆரம்பிக்கலாம். உண்மையான ஸ்வை கூடி ரசிகர்கள் எப்படி செயல்படுறார்கள் என நான் உங்களுக்கு அவர்கள் அறிமுகப்படுத்துகிறேன். எங்கும் குப்பை வீசாமல் இருந்தால் அற்புதமானது. என்ன அடிஷன உண்டோ என்ன பண்ணுறீங்கள் அப்பா? இது ஒற்றிகமாக தெரிகிறதே. சில வினாடிகள்ல நான் காப்பாமிட்டான் இல்லாம என் வாயில போட்டு விடுறேன். நான் எந்த அளவுக்கு பெரிய குமிழிகள் உதிர்க்க முடிகிறது என்பதை பாருங்க. Wow, and first is turned on me and she pushed down. What's into Mia? Bravo, அதுவும் அருமை. இப்போது மியாவின் சரா நீங்கள் ஒரே நேரத்தில் உரைகள் எடுத்து விட்டீர்கள். குழு காலகட்டைகளும் எனக்கு எளிதானவை. மேலும் நான் அவற்றை ஒரு வெற்றிடம் தூய்மைப்படுத்தி போல் என் வாயில் உறிஞ்ச முடியும். வாவ், எவ்வளவு பெரிய பபுள். நான் நினைக்கிறேன் இதை பிடிக்க நேரம் வந்துருச்சு. சுவனக்கவும் மியா ஆரடிச்சு நான் என்ன அடக்க இல்லை, முடியல. நீ என்ன செய்துட்ட டேனி? நான் எதையும் பார்க்க முடியலை. அது எனது முகம் நீங்க முழுவதும் ஒரு பபுள் கம் பாய்ந்திருக்கிறதாலோ? என்னோடு எவ்வளோ ஒன்று பிழை போல தெரிகிறது. சிறு கனவு கிடக்கும். அவற்றை உடனே தங்கள் இடத்துக்கு திருப்ப வேண்டும். எனக்கு கவலை இல்லை, இது உன் தவறு. ஆனாலும் இப்பொழுது நான் சரி ஆகிவிட்டேன். நோயான சாக்லேட் சிறிதளவு மனசாட்சியை கடக்கும். நான் கவர் எடுக்க அவசரத்துல இருந்தேன். ரொம்ப வருந்துகிறேன். உன்னிட்ட ரப்பர் வாயா? எவ்வாறு இவ்வளவு உணவு அடைகிறது? வா, அது சிட்னி நீ எங்க போற? ஜான், நான் உன்னை பிடிச்சிருக்கிறேன். சிட்னி பயன் இல்ல, அவளோட பலூன் ரவுண்ட் பெரியதா மாறிச்சு. ஒரு வழி இருக்குது, நீ குச்சியை கொண்டு கடையத்தை சுட்டு வெடிக்க செய்ய வேண்டும். சரி, அது ஒரு நல்ல யோசனை. நான் அதை செய்ய முடியும் என்று நினைக்கிறேன். நீ திருப்பி அடிக்க ஆசைப்படுகிறாய். முயற்சித்து பார்க்கிறேன். நீ சால்வது உறுதியா? என் குமிழ் வெடித்து விட்டது. இது வேலை செய்தது. ஆனால் இப்போது இது குலக்கம். நான் அதை பிடிக்க முயற்சிக்கிறேன். சரி, நீங்களும் மீண்டும் தோல்வி அடைந்தீர்கள். எங்க வீட்டு அது யார்? ஹலோ ஹலோ, செலவுக்கு பணம் இன்னும் இருக்கு. உங்க ஆர்டர் இதோ. ஓ, என்ன ஒரு கனமான பெட்டி. அப்பா, அவ என்ன ஆர்டர் பண்ணாள்? சரி, பார்க்கலாம். அப்படியா? கனவு கட்டிலுக்கு தேவையான எல்லாம் இதோ. வாவ், என்ன பெரிய மரம். அதை நிலத்தில் வைப்போம். அவள் என்ன செய்கிறது? ஓ, புரியா பெட்டிக்கு விழுந்துட்டாள். அருமை. என் வேலி என்ன ஒரு பெரியது. கிட்டத்தட்ட முடிஞ்சிருக்கிறது. அப்பா, அருச்சி என பெட்டியை அகப்படுத்துவோம். அச்சுவழில் இருக்கிறது. இப்படி அவ என்ன பண்றா? அட்டடக்காரரான மேரி பணிக்கு மேலே. இதை இப்படி போட்டு இப்படி வைக்கலாம். நல்லாவே வந்துச்சு. விரைவில் இது ரொம்ப அழகா இருக்கும். நான் ஒரு பிறவி கட்டடக்காரர். ஒரு படுக்கை மாடி. நான் எப்போதும் இப்படிப்பட்டதை கடந்து வந்தேன். வாவ், அவளுடைய படுக்கை எனதிலிருந்து மிகச் சிறந்தது. நல்ல யோசனை. இப்போது நான் இன்னும் சிறப்பாக செய்வேன். அதை வாங்கிவிட்டேன். இப்போது டெலிவரி காத்திருங்கள். ஆஹா, இதோ அது. ஹே நண்பர்களே, இது உங்க குறிப்பாக. நன்றி. உள்ளே கொண்டு வாங்க. மூடுங்க. ஹால்மர். என்ன ஒரு அழகு. அம்மாம், படுக்கை நிறுவப்பட்டுள்ளது. கொஞ்சம் அழகாக. Underwater serpam. Portino the answer air to the so earlier too. Wow, உன் துப்புங்களை துடைத்துக் கொள்ளு அயலாளி. இந்த சமர்கால நேரத்தில் எழுது. ஓ, இது வலிக்கிறது. That means Ingrid Funderang. Who? ஒட்டி அடிக்க வேண்டாம்.
நான் என்ன யோசிப்பேன்? ஒரு யோசனை. Außer Klurde, Rübdiwis Hudier. Larry, Winstrel Vors Megamalaye. Matsauers Berumberlarka. And Korea Primalanala. And Korea Connens. சிறப்பாக உள்ளது. ஜெனிபரிந்தை போலவே கண்டு கொள்ளவில்லை. ஓ மரி, ஏன் நீ ப்ராப்பரம் இங்கே என்ன இருக்குது? இந்த கலக்கலான திரைகளை எங்கு வாங்கினாய்? வாவ். இப்போது மேஜை துணி வேலைக்கு வரும். Wow. Is all one sort branding nano? Works at zeros. Hey, Ayalwasi. Unirka. Oh, வாழ்க்கை மிகவும் சலிப்பு. ஒரு யோசனை. நான் ஒரே ஒரு ஆச்சரியமான பொருளை ஆர்டர் செய்ய போகிறேன். மேரி பொறாமைப்படும். ஆம், நான் ஏற்கனவே ஓடிக்கிட்டு இருக்கிறேன். Allard Erase Answer order. President for a second near arena array. கண்டிப்பா மிஸ். Hungary senior doll extra crewingo. Understand by? Nice in your alliteration around for the ஹலோ பெண்களே, என் மிருகமான வீட்டை பாருங்க. வாவ், இது அதிசயமா இருக்குது ஜெனிபர். இங்க ரொம்ப இன்பமா இருக்குது. நாங்க ஒரு தனிப்பட்ட விருந்து நடத்துறோம். யாரையும் உள்ள அனுமதிக்காத. அதனால் மகிழ்வடைய ஆரம்பிக்கலாம். ஓ, எனக்கு ஒரு அற்புதமான யோசனை வந்துச்சு. வேலைக்கு வருவோம். அதனால மேசை துணி. என்ன இப்போ ஆத்திரங்கள் இல்லையா? என்ன சொல்றாரு நயலவர்? இசையை அதிகப்படுத்துவோம். ஓ, அது என்ன? அதை எப்படி ரசிக்கிறாய் மேரி? சரி, விடியுங்கள் அயலவரே. இப்போது செயல்பட நேரம். பாதுகாப்பு. என் அறையில் உள்ள பெரும் சத்தம் பற்றி புலம்ப விருப்பமாக இருக்கிறேன். அந்தீப்புஸ் என்னோடஸ் அல்ஃபுர்பகல் டிரிச்சன் இங்க துவங்கிசோ நான் எல்லாற்றையும் காட்டுறேன். இங்க இருக்கிறாங்க ஒழுங்கு மீறுபவர்கள். உடனே அவற்றை நாங்கள் கண்டுபிடிப்போம். மிஸ், என்ன நடக்குது? ஹே, நீங்க யார்? உங்க மேல் புகார்கள் உள்ளன மிஸ். இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கலாம் என்று எனக்கு தெரிகிறது. எடுத்துக்கொள்ளுங்கள். என் கண்ணை மூட தயாராக உள்ளேன் என நினைக்கிறேன். இனி யாரும் இங்கே வர வேண்டாம். ஏய், இது என்ன? இன்னொரு யோசனை. என்னிடம் என்ன இருக்கிறது? குளிர் ஒளிரும் கோலம். Boris. Nagar Ursure sound Panemarum. Jenno, we're busy Urkers Carpurnius Castro. Terminator Bardi. நாம் வின்டில் டிஸ்கில் துண்டுகளை எடுத்து வச்சுக்கிறோம். Vai, diurian disco bande. Pet, and I sent to Zephyrs made or salad. மீதமுள்ள டிஸ்க் பகுதிக்கு நம்ம சுவர் அலங்காரம் செய்ய போகிறோம். அருமை. என் அறை மின்னுகின்றது. இப்போது இசையை ஆன் செய்ய நேரம் மற்றும் நான் சிறிது வேடிக்கை காணலாம். அது கொஞ்சம் பெரும் சத்தமாக இருக்கும். என்ன நடக்குது? ஓ, வாவ், மேரிய பார்க்க போகலாம். ஹலோ, இதுக்கு நீங்க என்னெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க என்பதை பார்க்க வந்தோம். இதுவே ரொம்ப குளியா இருக்கு. Or so, but a ruler so. Wars aria on a main for Churusril. இப்ப அதை சுற்றி மட்டும் வைக்க வேண்டும். ஏன் உனது எப்படி கண்டுபிடித்தாள்? எப்படி வசதியாக இருக்கிறது. எனக்கு என்னுடைய வீடு மிகவும் பிடிக்கும். அதுதான் ஆர்டர். விரைந்து செய். வாங்க. Girls those furry girls are burning. And why you never turtle sin? We're boys. ஆமாம், எனக்கு வேண்டியது சரியாக இதுதான். Hi, Suverla Sager.
இது உங்களுக்காக. கவனமாகிரு. ஓ வாவ், எப்படி Anger fire, Karina. அதுதான். புரிந்தீர்களா? ஓ, என்ன நடக்குது? ஓ இல்லை, இது சுடர்கிழி. எங்கள் கையில் தீயணைப்பு கருவி உள்ளது. நாங்கள் எல்லாவற்றையும் இங்கே வெளியிடுங்கள். கவலைப்படாதே ஜெனிபர், எல்லாம் கற்றுக்கொள்ளிருக்கிறது. ஆனால் என் வீடு அது நாசமாகிவிட்டது. கேட்க முடியல ஜெனிஃபர். ஆனால் நீ எப்போதும் என் வீட்டில் தங்கலாம். சரி, உன் வீட்டுக்கு போகலாம். இங்கேயும் சூழல் நல்லதுதான் இல்லையா? ஆம், மிகவும் அழகாக உள்ளது. அங்கே என் மென்பூச்சி பாசங்களை சந்தி. இப்போது நம் வாஃபிள்கள் வேணும். நீங்க அவத்தை எனக்காக செய்வீங்களா? ஆமா, பாபிள்ஸ் தொடங்குவோம். எனக்கு ஜெல்லி தேவைப்படும். இருக்கிற பாத்திரத்துல சூடான நீரை ஊற்றவும். எல்லாத்தையும் சேர்த்து கலந்து கொள்ளுங்கள். முழு திரளாக ஒட்டுகிறது. இப்பொழுது நாங்களுடைய வலிமையான இரும்பை எடுத்துக்கொள்கிறோம். நன்றி. ஆமாம், இல்லை, இது பொருந்தவில்லை. ஆனால் சிலிகான் அச்சு சரியாக இருக்கிறது. நம் ஜெல்லியை ஒருங்கிணைப்புக்குள் ஊற்று. அந்த மாதிரியே. உனக்கு என்ன தோணுது பாட்டி? அறிந்த ரெசிபி. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நான் அருமையான ஜெல்லி வெஃபில்ஸ் தயாரிச்சிருக்கிறேன். இது கண்டு பாருங்கள். வாவ், இது உண்மையிலேயே ஆர்வமூட்டுவதாக இருக்கிறது. இப்போது மிகவும் ஆர்வமூட்டும் பகுதி. எனக்கு நிறமயமான சாக்லேட் தேவை. அந்நிய கமெண்ட்ரியில அதை பாகமாக்குகிறோம். ஸோ நம்ம அனைத்து பச்சை சாக்லேட்டையும் மூழ்கிய பிறகு நாங்கள் வாப்பிளை அதில் மூழ்க வைப்போம். நாலிஸ் முழுத்து மேக்ஸ் அல்ல, அதை தட்டில் வைக்கிறோம். ஓ, எனக்கு தெரியும். உட்கார்ந்துள்ள ஆர்ப்பு சாக்லேட்டை எடுத்து சாக்லேட் துளிகளை வெளியே எடுத்து விடுகிறோம். அதுவே இப்போது இது ஒரு தர்பூசணியை போன்றே காணப்படும், ஏனெனில் இது விதைகளை கொண்டிருக்கும். பாருங்கள். ஆமாம், இது அருமையாக நைத்தா. அருமையாக இருக்கிறது. சோவியன். ஓ, ஆனால் நான் அவளுக்கு பாரம்பரிய வாக்கில்ஸை செய்வேன். அவை அவளுக்கு சுவையாக இருக்கும். நான் ஏற்கனவே மாவை தயார் செய்து வாக்கில் இரும்பில் ஊற்றி உள்ளேன். ஆனால் வெறும் ஒரு பாதி. இப்போது எனக்கு கேயா தேவைப்படும். அதை மீதமுள்ள மாவில் ஊற்றவும் மற்றும் சாக்லேட் மாவை விழுப்புறம் மற்றொரு பாதியிலும் ஊற்று என்று சாக்லேட் மற்றும் வெனிலா வெஃபில்ஸ் ஆன பின் நமக்கு கிடைக்கும். அதை அப்படியே மூடுவோம் மற்றும் குளிர்ந்தது என்ன என்று காத்திருப்போம். சமையல் கலைஞன். என்ன பார்க்கிறாய் பாப்? இப்போது நாம் மற்றதிலிருந்து வாட்டல்களை எடுத்து வருகிறோம். ஓ ஆஹா, என்ன நண்பர் கிரான்சி. ஓ பாட்டி, அது ஆச்சரியம். நன்றி செஃப். இப்போது வாட்லை தட்டு மீது வைத்துவிட்டு அதற்கு மேலாக தேன் ஊற்றுகிறோம். இப்ப நாம் ஸ்ட்ராபெரிகளை பரப்பலாம். அது வேறானதாக இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராபெரிகள் வேணுமா? நான் தானே அதை வளர்த்தேன். ஓ ஆம் டேனி, நீங்க கொஞ்சம் வேணுமா? ஓ மற்றண்டியப்பா டேனி. நாய் பல்வேறு திசைகளில் பறக்கின்றது. அந்த மூட்டு காயப்படுத்துது. நன்றி பாட்டி. மிக்சரை அப்புறப்பட்டு மா தயாரானதை போன்றிருக்கிறது. அதை உலர் இரும்பில் ஊற்றுங்கள். ஆய்க்கணும். அப்படியே நான் ஒரு டோனட் வாய்ஃபில் செய்ய முடியும். அசிங்கமாக இருக்கிறது. அடடே, அது ஒரு வாய்பிள். ஒரு டோனட். ஓ சரி சோபி, வருகிறேன். மீண்டும் முயற்சி செய்து பாரு. வா குட்டி. வாவ், நீங்கள் அனைவரும் என்ன வாட்டன் வாப்பிள்கள் செய்தீங்களா? சரி, கிட்டத்தட்ட. உள்ள என்ன இருக்கிறது என பார்க்கலாம். அது என்ன? ஒரு டோன்ட். சுவாரஸ்யம். இத பார்க்கலாம். வாங்க, இது டோனட்ட போல சுவையுது. என்ன நடக்குது இங்க? நான் வாப்பிள் வேண்டும் நினைச்சேன், ஆனா இது ருசியா இருக்குது கூட. வா, அது என்ன அழகு, என்ன ஹியாங். ஸ்ட்ராபெரி வாப்பிள்ஸ் மற்றும் இது சாக்லேட் மற்றும் வனிலாவும் சுவையா உள்ளது. ஓ ஆமா பாட்டி, இது என்ன ரொம்ப கவருகுது. ரொம்ப நன்று. இப்போ அது என்ன ஜெல்லி வாப்பிள்ஸ் பார்த்ததில்ல. அவத்தன் ரொம்ப சுவாரஸ்யமா உள்ளது. இது ருசியா உள்ளது. குளிர எனக்கு பிடிச்சு. ஆனா யார் வெற்றி பெற்றார்?
சிந்திக்க ஒரு நிமிஷம் தேவையா உள்ளது. எனக்கு ஸ்ட்ராபெரி அதிகம் பிடிக்கும் போல இந்த வாஃபிள்கள் வெற்றி பெறுகின்றன. ஓ ஆம், நான் உனக்கு சொன்னேன். தான் இந்த நிகழ்ச்சியில் முதன்மையாக இருக்கும். நான் என் வரைதலை இப்போதே முடிக்கிறேன். அப்படியே நான் செம்முருக்கு முட்டை வென்றேன். இது கடினமல்ல, நீங்கள் இப்போது தொடங்கலாம். பாருங்கள், அது ஏன் வேலை பண்ணல? பாருங்கள், தாக போவோம். ஓ, முட்டைகள் எல்லாம் உடைந்துள்ளது. ஓ, இனி சிக்கலான முட்டை கொண்டு செய்யக்கூடாது. ஓ, அது சரி. நான் யூசோப்பியின் விருப்பு இனிப்பு. அவர் மால்மெல்லோவை விரும்புகிறார். அது உருகியதும் முட்டை வெள்ளையை போன்று தோற்றம் பெறும். சரி, இப்ப இந்த ஏற்ற தொடங்குவோம். சிறந்த வேலை. இப்படி எனக்கு ஒரு மஞ்சள் செய்தானோ. சரி, அது மஞ்சள் ஓகா டூக்கான்னு இருக்கும். சரியானது. பாருங்கள், இப்பொழுது நான் சில உப்பு தூள்களை சேர்க்க மறக்க மாட்டேன். சூப்பர். ஓகே, டேனியின் உடைந்த முட்டைகள் சமைப்பது எளிது. இது உண்மை. நான் உங்களுக்கு ஒரு மாஸ்டர் கிளாஸை காட்டலாம். நாங்கள் ஒரு குஞ்சு பன்றியின் உதவியுடன் முட்டையை ஓர்பங்களில் உடைத்து கீழே வெள்ளை மற்றும் மஞ்சளை பிரித்து காட்டுவோம். அனைத்து மஞ்சள் முக்கியமானது. தனித்தனியாக கிண்ணத்தில் இருக்க வெள்ளைய ஆரத்தை 2 கிண்ணங்களில் ஊற்றி ஒரு கிண்ணத்தில் சிவப்பு நிறத்தை சேரும். பிறகு மற்றொன்றில் ஐயா பேர் நாம் எல்லாத்தையும் கலக்குறோம். நீங்களே உங்களின் கரு மஞ்சள் பாகத்தையும் அடிக்கணும். கண்டிப்பாக. அதுக்காக நான் இந்த கவரையை எடுக்க போறேன். ஓ, பொருத்தமானது. ஆம், இப்போது நம்ம கரு மஞ்சளை பானனில் ஊற்றி அதை சமைக்க காத்திருக்கிறோம். அதுக்கு பிறகு அதை மடித்து உருளையாக சுருட்டி பாதி பிரட்டகத்துக்கும் பச்சை புரதத்தை ஊற்றுகிறோம். சிவப்பையும் ஊற்றி விடுகிறோம். பாருங்கள், இப்போது நமக்கு இந்த நிறமுள்ள சுருட்டு கிடைக்கும். சபோ அதுக்காக தோன்றலாம் வெட்டணும் இல்லையா? ஓஹா, ஷோப்பி ஃபில்ச்சியா இருப்பார். பாட்டி மீண்டும் தூங்கிட்டார். எழுந்திரு. நம்பதகுந்த விருப்பத்தை பயன்படுத்துவோம். சிறிது சத்தம். வா, நமக்கு என்ன? அது என்ன? எங்கே? என்னால் கண் மூட முடியவில்லை. நான் மிளகாய்க்கு நறுக்கி போட்டேன். இப்போது மிளகாய்களை எல்லாம் பாத்திரத்துல வையுங்கள் மற்றும் நிச்சயமாக ஒவ்வொரு மிளகாயிலும் முட்டைகளை உடையுங்கள். ஓ, தயார். நமது கலவையை தட்டில் திருப்புவோம். ஆஹா, அபாரமாய் உள்ளது. நான் ஏற்கனவே ஒரு தட்டில் தயார் செய்துள்ளேன். சாப்பிடத்தை ஏவுங்கள். சோபி, இன்னும் பசிக்குது. அது என்ன? எனக்கு பிடிக்கவில்லை. காய்கறிகள். சரி, முயல்வோம். அருவருப்பு. இப்போ இந்த வண்ண ரோல் முயற்சித்து பார்க்கலாம். இது நல்லா உள்ளது. சுவைய மதிப்பீடு செய்யலாம். ஓ மை காட், இது ரொம்ப ருசியாக இருக்கிறது. அப்படி ஒரு கடைசி பொரித்த முட்டை இருந்தது. இப்போது இது இனிப்பான திரும்பி தேங்கிய முட்டைகள். அற்புதம். ஆஹா, கூட போட்ட ராக்ஸ். சூப்பர். நானும் மிகவும் பிடிக்கும். இன்னொரு முயலலாம். அது என்ன? மஞ்சள் சிற்றுண்டி செலந்திக்கு செய்யப்பட்டது. கமல், நான் சில குமிழிகளை ஊதலாம். மேலும் மிகவும் இனிய சில்லறை முட்டைகளை விலைவாசிக்கிறேன். ஜிம், கேட்டாயா? நான் வெற்றி பெற்றேன். இது ஜாம்பியன். இந்த முறை எதையோ சுவாரஸ்யமானதை காண போறோம். இது மில்க் ஷேக். சுட வேண்டும், சீக்கிரம் செய். அது எவ்வளவு எளிதானது. எனக்கு பால் தேவையில்லை. நான் ஃபாண்டாவை பயன்படுத்துவேன். எனக்கிட்ட நிறைய சுவைகள் உள்ளன. முதல்ல ஐவ்ஸ் மாத்திரை எடுத்துக்கொள்வோம். அடடா, இப்போது நாமெல்லாம் வெவ்வேறு சுவைகளில் உள்ள ஃபேண்டா ஒன்றில் ஊற்றுவோம். ஒவ்வொரு மாத்திரையிலும் வெவ்வேறு சுவை இருக்கிறது. இப்போது நான் ஐஸ் உறைய விரும்பும் சூப்பர் குளிர் ஃபேண்டா தேவை. இங்கே இதுவா இருக்கு. என்னுள்ளே அண்டார்டிகா வண்டி இருக்குது. சகோ, இந்த குளிரை ஊதி விடுவோம். எல்லாம் உறைந்து விட்டது. ஸோ பெரிய உயரமான கண்ணாடியில பனியாக அமைத்து அதை ஸ்ப்ரைட்டால நிரப்புங்கள். பறவைகள். ஓ, இந்த வண்ணங்களை பாருங்கள். அது மிகவும் அழகானது, சுவை மிகுந்தது. ஆமாம், இதோ ஒரு ஸ்ட்ரா. அடி இனிப்புள்ளே, அதுதான் நீ பெறுவதற்கு.
நானும் காய்கறி ஸ்மூத்தி ஒன்றை தயாரிக்கிறேன். அனைத்து விதமான பயனுள்ள காய்கறிகளையும் ஜூஸரில் போடுகிறோம். இது ஆரோக்கியமானதாக இருக்கும். புரோக்கலிஹூ, கேரட். இப்போது எனக்கு முழுவதும் புது துருவிய காய்கறி ஜூஸ் உள்ளது. எனக்கு ஒரு மாம்பழம் தான் தேவையாக இருக்கும். அதிலிருந்து ஒரு துளையை வெட்டி காய்கறி ஜூஸை சைடு பக்கத்தில் ஊற்றுங்கள். ஓ, இது அழகாகவும் ஆரோக்கியமாகவும் உள்ளது. இது மிக சுவையாக இருக்கும். ஸ்ட்ராயிடவும் மீதியதை டம்ளரில் ஊற்றவும். டேனி, நீ குடிக்க வேண்டியதுதான். முயற்சி செய். சரி பாட்டி, நான் தலை நடத்துவேன் என நேர் என்று விரும்புகிறேன். அழறு ஆப்பு எவ்வளவு கேவலம். ஆனால் ஷெஃப் என்ன பண்றார் பாருங்க. ஓ, இன்னொரு மாஸ்டர் கிளாஸ் கத்து தர போறேன். நான் உண்மையான மில்க் ஷேக் செய்வேன். ஒரு மிக்சரில் நான் அனைவரையும் அனுப்பினேன். ஐஸ்கிரீம், நீலப்பழம், சர்பத்து, எரணியாழ்ஸ். நான் இளஞ்சிவப்பு நிறம், இளஞ்சிவப்பு ஐஸ்கிரீம், ராஸ்பெர்ரி பழம் மற்றும் இளஞ்சிவப்பு சர்பத்து பயன்படுத்துவேன். எல்லா இடத்திலும் சாறு சேர்ப்பது மட்டுமே மீதமுள்ளது. மற்றும் கலப்பிகளை ஆன் செய். ஆமாம், அவை ருசியா இருக்க வேண்டியதுதான். மில்க் ஷேக்களை கண்ணாடி குவளைகளில் ஊற்றி முட்டைப்பு ஒயிட்ஸ் கொண்டு அலங்கரிக்கவும். நிறங்களை குண்டுகளை கொண்டு தூவவும் மற்றும் மூடியால் மூடவும். முழுவதும் காஃபி ஷாபில் தான் போல் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சாஃபி அவற்றை வைப்பார் மற்றும் 2 மில்க் ஷேக்குகளை ஒரே நேரத்தில் முயற்சிப்பார். பார்க்குறீங்களா? அழகாகவும் பயனுள்ளதாகவும் இருக்குது. நன்னா செய்தையே காதலியே. பாருங்கள், அது முயற்சி செய்ய வேண்டும். சாப்பாடு ருசிதானாக இருக்க வேண்டும். ஓ, ஆச்சரியமாக இருக்கிறது. இதனால் தான் நான் முதலில் தொடங்குவேன். இது ஆரஞ்சு பழச்சாறு போல தோன்றுகிறது. சுவாரஸ்யமாக இருக்கும். ஆனால் இதன் வாசனை கொஞ்சம் மோசமாக இருக்கிறது. ஒரு முறை முயன்று பார்த்து விடலாம். பாட்டி செய்த காய்கறி ஸ்மூத்தியா அவங்களை வருத்திக் கொள்வது விரும்பவில்லை. ஆமாம் பாட்டி, இது அதிசயமா இருக்குது. இப்ப மறுபடியும் முயல்வோம். இங்கே ஒவ்வொரு தாடி. எவ்வளவு குளிர்ச்சியா, முழுமையாக மேம்பட்டது. காய்கறி காக்டெயிலை விட சிறந்தது. வா, மெய்யாகவே எனக்கு இது பிடிக்கும். இதோ என்ன இருக்கிறது? முழு ஹெல்மெட்டா சூப்பராக இருக்கு. அதை எனது தலையில் போட்டுக் கொள்வோம். 2 சாக்லேட்களை ஒரு குழாயில் சேர்க்கலாம். அசத்தலாக இருக்கிறது. இது எனக்கு தேவையான மில்க் ஷேக். இது அதிசயமா இருக்குது. இந்த போட்டியில யார் வெற்றி பெற அப்படின்னு எனக்கு தெரியும். யூஹூ, சில்வி எனது மதிப்பீட்டை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்வார் என நான் அறிந்தேன். நான் நினைக்கும் போது நாமும் சாப்பிட போகிறோம். அதிசயம். அந்த பெரிய ஸ்கெட்சல் ஸ்டிங்களை பாருங்கள். இப்போது நாம் முயற்சிக்கலாமா? அற்றை மூலம் தொடங்குவோம். உண்மையை சொல்ல வேண்டும், நான் மிகவும் மெதுவாக உள்ளேன். ஆஹா, இது எனக்கு பேர் வேகமாக தோன்றுகிறது. ஒரு யோசனை கிடைத்தது. சில வினாடிகளில் அனைத்து பழங்கறியையும் எளிதில் சாப்பிடுவது எப்படி என்பதை நான் அறிவேன். அவற்றை நிறத்தால் வரிசைப்படுத்துவோம். சூப்பர், ரொம்ப நல்லது. நீங்கள் என்ன அற்புதமான ஒரு யோசனை சொந்தமாக கண்டுபிடித்துள்ளீர்கள். நன்றி, நான் சரியாக இருந்தேன். ஒரு குச்சியின் மூலம் சாப்பிடுவது மிகவும் எளிது. வாவ், என் நாக்கு முழுவதும் மஞ்சள் ஆகிவிட்டது. ஆஹா, ஏற்கனவே அது மற்ற நிறங்களில் அதிரடியாக மாறிவிடும். காட்டுங்கள், வாய் வழி, அது உண்மை. இப்போ உங்க நாக்கு பச்சையா இருக்குது. இது அதிக நாள்ல இருக்காது. முடிவில் அது ஊதா நிறமா இருக்கும் என நினைக்கிறேன். சரி, பார்க்கலாம். வாவ், நிறமயமானது. இத நான் எதிர்பார்க்கல. நீங்கள் முடிச்சிட்டீங்களா? எனக்கு தொடங்க நேரம். சரி, எனது மிட்டாய் எரிய வேண்டும். உங்களுக்கு உதவுகிறேன். உங்கள் வாயை திறந்தால் நான் ஸ்கிட்டில்ஸ் அதில் எரிந்து விடுகிறேன். ஜெனிஃபர், நம்ம என்ன பழப்பழம் துல்லியத்தை கொண்டு பெருமைப்பட முடியாது. எல்லா இனிப்புகளும் பைத்தியம் போல இருக்கின்றன. பொழுதுபோக்குதான். நான் உங்களுடன் திளைத்திருக்க முடியாது, ஆனால் எனக்கு சாப்பிட வேண்டும். ஸ்வீடுகளை அவ்வளவு அதிர்ச்சி அடையாமல் விரைவாக முடித்து விட்டேன். கவனிக்கவே இல்லை. உன்னால் தான் நான் அவற்றை முயற்சிக்க முடியவில்லை. மேலும் நான் இன்னும் செல்ல நெடுவழி இருக்கிறது. நான் முதல் காண்டியை மட்டுமே என் வாயில் வைப்பேன். மீயா, நான் கெஞ்சுகிறேன், சீக்கிரம் சாய். இல்லாவிடில் நாமெல்லாம் முதிர்ந்து வருவோம். எனினும் இதை தவிர்க்க ஒரு முறை உள்ளது. நான் புரிந்து கொண்டேன். நீ மீயாவுக்கு உதவ விரும்புகிற. இது ஒரு அருமையான கருத்து. நாங்களே ஒரு உண்மையான குழு. உண்மையா? நாசரேட்டிலே இவை எந்த மெசாயமும். கேட், சீக்கிரம் செய். மியா எங்கள் சிறிய குடுவைகளை வெட்ட விரும்புகிறாள். சரி,
நான் உன் காண்டிய திருட உனக்கு தரமாட்டேன். அது நான் தானே சாப்பிடுவேன். அது சாத்தியமல்ல. கலாய்ஸ், நாமும் ஒரு புதிய சுற்றுக்கு செல்லலாம். இம்முறை எங்கு மாற்றம் இருக்கும் என்று எண்ணுகிறேன். நுடல்லா, இது ஒரு இனிய அதிர்ச்சி. இப்போது உங்கள் அட்டைகளை பிடியுங்கள். அரி, எனக்கு வேற எங்கும் அவசரம் இல்லை. என்னிடமும் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். கலக்கல். நான் அதிவேகமாக இருப்பேன் மற்றும் சராசரி வேகத்தில் செல்வேன். தோல்வியாளர்கள். இன்று நான் மிகச் சிறப்பானவள். பாவம் கேட்ஸ், அவளுக்கு கடினமா இருக்கும். கவலை இல்லை, அது நடக்கும் தான். முடிவு தற்சமயம். நான் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டேன், ஆனால் இந்த பேக்கேஜிங் இடையூறாக இருக்கிறது. இதை துளைக்க வேண்டும். எனது கூர்மையான நகம் இதை செய்யுமா என்று நம்புகிறேன். அருமை. நான் இறுதியாக சாக்லேட் ஸ்ப்ரெட் சாப்பிட முடியும். ரொம்ப அருமை. நான் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறேன் மியா. என் பசிக்காரமானது எழுகிறது. சாக்லேட்டை அவலமாக இருக்க முடியாது. நான் வேகத்தை அதிகரிக்க நேரமாயிற்று. நான் மேலும் பேஸ்ட் எடுக்க போகிறேன். ஓ, இவை மிகவும் அழகாக தெரியவில்லை. இருந்தாலும் பேரதும் எனக்கு பிடிக்கிற ரகசியம். நான் ஒரே இடத்துல இவ்வளவு நல்லா சாப்பிடல. டிஸ்டான்ஸ் இருக்கும். நீங்கள் ஏற்கனவே உங்களின் கை முழுவதையும் அதில் வைத்து விட்டீங்க. குளிக்கலாம் கொஞ்சம் தாமதமாக. ஆனால் இப்போது என்னிடம் மேலும் முக்கியமான வேலைகள் இருக்கின்றன. என்னை கவனிச்சுதற செய்யாதே ஜெனிஃபர். நான் பிஸியா இருப்பதை நீ பார்க்கல தானே? நானும் பிஸியா இருக்கிறேன். என் சாக்லேட் பேஸ்ட திறக்கணும். இவ்வளவு நிறைய நூடலா? இதை பிறகுதான் இப்போது சாப்பிடணும். டின்கை 6. அது துக்கமாக இருக்கிறது. நான் இதை பக்குவமாக கோரி சாப்பிடுவேன். எல்லாம் விரைவில் முடிந்துவிட வேண்டும் என்று நம்புகிறேன். மகிழ்ச்சி அடைய ஜெனிஃபர். நான் எவ்வளவு நேரமாக இதுக்காக காத்திருக்கிறேன். சாக்லேட்டை சாப்பிடணும். என்னால் காத்திருக்க முடியலை. நிச்சயமாக நான் உனக்காக மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் நீ எனக்கு நடலா கொடுத்தால் மகிழ்ச்சி அதிகமாவேன். மற்றது என்ன? நீ ஏற்கனவே உன் பகுதியை சாப்பிட்டாயே. இப்போதெல்லாம் என்னுடைய தவம். ஜெனிபர், என்னால் கூடலக்கரணி தேவைப்படலை. ஒரே ஒரு முறை மனசை மாற்றிக்கொண்டு பகிர்ந்து கொள்ள வேண்டாமா ஜெனிபர்? வணக்கம். வேண்டுமா இல்லையா? அப்போ நான் மற்றொரு திட்டத்தை பயன்படுத்த வேண்டும். யாரும் பார்க்காத போது நான் இதை சாப்பிடுவேன். என்ன பண்ற கொள்ள முடியவில்லை. என் பெஸ்ட் குளிர்ச்சியா இல்ல. நான் இதை என்ன போதுதான் பேசேன். முட்டாள். அவளுக்கு புரிந்து கொள்ளல. இது என் வில்லையை மீண்டும் செய்யும் வாய்ப்பு. அற்புதம். அடடே, புரியும் இல்ல. என்ன நடக்குது? நான் சரியாக கரஞ்சது வேணும். சுவையா இருக்கு. நான் எல்லாம் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. இது மியா செய்த வேலை. சரி, நான் அவளை பிடிக்க போறேன். ஒருவேளை நான் மீண்டும் முயற்சித்து பார்க்கிறேன். நானும் கூட. எவ்வளவு வலி! இதோ பெற்றுட்டாய். அதுவே போதும். எனது சுவை முடிந்து விட்டது. ஆது தேவன் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன பேராயுதம் இல்லை. நான் வினாயுதமாக இல்லை. முதலில் மெதுவாக ஜாடியை திற. என் பொறுமை விரைவில் முடிந்துவிடும். நான் காத்து கொள்ள முடியாது. உதவியதற்காக நன்றி. பிறந்த நாள் இருக்க வேண்டாம். அமைதியாக இருங்கள். நான் இதைதானே கையாள முடியும் என்று நம்புகிறேன். என்னால் முடியாது என பயமாக இருக்கிறது. தயவு செய்து உங்களுக்கு உதவ அனுமதியுங்கள். தயவு செய்து வேண்டாம். ஓ, அதுதான். எவ்வளவு நல்லவர் நீமியா. அது உண்மையா? மறுபடியும் நன்றி. எனக்கும் அதை திறமையாக செய்ய வேண்டும். ஜெனிபர், எழுந்திரு. நான் அதை இனிமேல் பார்க்க முடியவில்லை. ஆமாம், நான் சாக்லேட்டின் வாசனை ஏற்கனவே உணர்கிறேன். எப்படி நடக்கிறது கேட்? நீ நுடல்லா சாப்பிட முயற்சி செய்கிறியா? ஓ, நாங்கள் திரும்பி விட்டோம். அது மிகவும் சுவையாக இருந்தது. காத்திருந்து நன்றி. அப்படியும் எங்கு இருக்கிறது ஹாம்ர உணவு? எனக்கு ஐஸ்கிரீம் தென்படுகிறது. மிகப்பெரிய பானைகள். சூப்பர். வண்டிகளை பார்க்க காத்திருக்க முடியாது. நிறைஞ்சு விடுவேன். புதிதாக மாற்றிக்கொள்ளலாம். ஜெனிஃபர், நீ ஸ்பூன் அதிகமாகவும் எடுத்துக்கொண்டால் முடியுமா? ஆமாம், மாஸ்டர் போக அதுக்கு சற்றே நேரம் கொடு.
நீ என்ன பண்றாய் அமியா ஆனா ஏன் நான் எனக்கு எனது ஐஸ்கிரீமை கரையும் முன் சாப்பிடணும். அடே நான் அதை எடுக்க முடியல, அது சிக்கி இருக்குது. சூப்பர், இறுதியா வெறுப்பா பிடிச்சேன். பெரிய ஐஸ்கிரீம் போல இருக்குது, சந்தைக்கு சாக்லேட் இல்லாம. என்ன அருமை, உனக்கு என்ன ஆச்சுமியா? எதுவும் இல்ல, எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே கொஞ்சம் குளிர் இருந்தது, ஆனா அந்த நிலைமையை நான் கட்டுப்பாட்டுல வச்சுள்ளேன். ஓ இல்லை, மியா முற்றிலும் குளிர்ந்து விட்டார். நீ என்ன நினைக்கிற ஜெனிபர்? நீ ஒரு டார்ச்சர் பேனிங் வச்சு விரும்புகிறியா? இது ரொம்ப ஆபத்தானது. கூடிய மற்றும் பேணியை எடுத்துக்கொள். நான் மீண்டும் நகர முடிகிறது. நின்று விடாதே கேட். ஓ மிகவும் நன்றி. இதை போய்விட என்று தெரிந்து ஷீ இதை எடுத்துரும். அது ரெண்டாய் முடிஞ்சு சொல்லவா? இது ஐஸ்கிரீத்தை சுவைக்கலாமா? இந்த ஒரு ஸ்பூர் தடவை இருக்குது. எனக்கு ஒரு கோன் தயாரிக்க விரும்புறேன். இது ரொம்ப அழகா இருக்கும், நீங்க பாப்பீங்க. அருமை, அது இவ்வளவு சிறப்பானது என்று எதிர்பார்க்கல. ஏன் என்னை அடித்தாய் கேட்? நீ ஐஸ்கிரீம் கோன் சாப்பிட விரும்பினாய் என்று நினைக்கிறேன். அது என்னுடைய மொழக்கு நான் பண்ணிவிட்டேன், அதனால நான் அதை சாப்பிடுவேன். எவ்வளவு சுவையா இருக்கு. நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எந்த பக்கமும் லிக் செய்தாலும் அதிசயம். இதை சற்று சந்தேகமே இல்லை. ஓ இல்லை இல்லை இல்லை, எனது கோன் விழப்போகிறது. ஆஹா, கோவப்பட வேண்டாம் கிட்ஸ், எதுவும் நடக்கலாம். சரி, நான் மட்டும்தான் மீதம் இருக்கிறேன். அடி நாயே, என் ஐஸ்கிரீம் முழுக்கவும் உருகிவிட்டது. எப்படி இது? இதற்கு கூட சாதகம் உள்ள அம்சங்கள் இருக்கின்றன. இப்போது நான் குடிக்கலாம். ஜெனிஃபர், தவறு செய்து கவலைப்படாதீர்கள், யாரையும் துளிர்க்காதீர்கள் விட முயல்கிறேன். ஹோலி மாதர் ஆஃப். அவள் ஆடைகளை எல்லாம் நினைத்து விட்டாள், ஆனால் அது சுவையாக இருந்தது. ஆம்,